நல்குமாறு அன்போடு அந்த வெள்ளக்கோட்டுக்கு அப்புறமாக நின்று அந்த வண்டியை அவருடைய அந்த வாகனத்தை காதால கட்டியில் சிறப்பட செய்ய முடியும் நிகழ்வானது அந்த வாகனம் தான் இது அந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நிகழ்வு இது காதுகளினாலும் நாங்கள் முள்ளதி கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். மெயின் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டு சாதனைகள் முதலாவது சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவரால் வெயிட் சரியாக தெரியல 2000 கிலோவுக்கு அதிகமாக இருக்க மாட்டதாக இருக்கும் அவர் இருக்காது. ஆனால் அது காதால் கட்டி எடுக்க போகிறார். அதோட ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா எடுக்க போகிறார். அது முடுப்பால் எடுக்க போகிறார். முக்கியமாக சொல்லணும் மாட்டா அவருக்கு கால் ரெண்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோ எடுக்க போகிறார். அது எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும் நீங்களே பாருங்க. இந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறோம். இதில் பாருங்கள் இது இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. இதில் இந்த வாசலில் முல்லைத்தீவு கொண்டு அடிச்சு இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக பாருங்க எவ்வளோ வாக்கள் வந்திருக்கீங்க. அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை மார்க் பண்ணி இந்த வீதியில பாருங்க அங்கே இருந்தா அழுக்க போயிடும். இதில் பாருங்க 50 போட்டு இது 50வது மீட்டர். இந்த இடம் மட்டும்தான் அழுக்க போய் நம்ம நடக்குது. ஐயா இந்த முச்சக்கர வண்டியை தான் நெடுப்புல காட்டி இழுக்க போறார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு காட்டி இருக்குது. இந்த ஐயா தான் பார்த்தீங்கன்னா முச்சக்கர வண்டி அடுப்புல கட்டி இழுக்க போறார். சென்றடைய மட்டும் வரும்போது தம்பி நீங்கள் எடுக்கிறதுல ஆட்டோவை சரியா விடுங்க. உங்களுடைய ஆட்டோ ஒன்று எங்களுக்கு தெரியும். சரி பார்த்து அந்த ஆட்டோவை நேராக விடுங்க. ரோட்டில் குறுக்க கொஞ்சம் சொத்தியா நிற்குது. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுங்க. வண்டியை கொஞ்சம் பின்னுக்கு எடுங்கள். இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் வீரசாகச நிகழ்வை இங்கே உங்களுக்கு காட்டுவதற்காக முல்லைமன் உடைய ஒரு சாகச வீரர் இருந்தால் கூட நாங்கள் சில நேரம் சில வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது. இந்த வீரனை நீங்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். ஏனென்று சொன்னால் முல்லைமன் பெற்றெடுத்த என்னுடைய ஒரு சிறந்த வீரன் சூசை முத்து. இந்த இறுதி ஓரத்திலே நிற்கின்ற நிகழ்வானது முச்சக்கர வண்டியினை தன்னுடைய உடலிலே பொருத்தி கயிற்றினால் கட்டி அந்த வீரத்தை சாகசமாக செய்ய இருக்கிற மனதைரியத்தை பாராட்டிய ஆள்களிலையும் இந்த முச்சக்கர வண்டி எடுப்பால கட்டி இழுப்பேன் ஒரு மனதைரியம் இது எல்லாருக்கும் வராது. அந்த வண்டியை அவருடைய கட்சியான ஒரு வீரத்தால் இதை எழுத்து வருவதை உங்கள் கண்டலா காட்சிகளாக இந்த சாகசம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வீடியோ காலனி எடுப்பவர்கள் சற்று உறவாக நின்று அந்த வீரருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அன்பான உறவுகளுக்கு அந்த வெள்ளக்கோட்டுக்கு அப்புறமாக நின்று அந்த வீடியோ காணொலி எடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வீரனுடைய வீர சாகச நிகழ்வானது
இங்கே அனைவருடைய கண்களுக்கும் ஒரு விருந்தாக அல்ல, அந்த இரு கால்களையும் இழந்தும் அவருடைய வீர சாகசத்தை இப்பொழுது இங்கே நிகழ்த்தி இருக்கின்றார் சூசைமுத்து அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்கள் ஓங்கி அளிக்க வேண்டும். இதோ அவருடைய இரு கைகளால் அந்த முச்சக்கர வண்டியை 3 பேரை ஏற்றி அந்த முச்சக்கர வண்டியை அவருடைய இடுப்பில் அந்த கயிற்றை இணைத்து இழுத்து செல்லும் காட்சி இந்த ஒளிபரப்புக்கு முன்பாக இருப்பவர்கள் சற்று ஓரமாக நின்று இந்த இவருடைய சாகச நிகழ்வை கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அவருடைய இலக்கை அடைந்திருக்கின்றார் சூசமுத்து அவர்கள். உண்மையிலே எங்கே பாத்தீங்கன்னா வாகனத்தை காதால கட்டியிருக்கு. தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். எவரும் இந்த வெளியிலே பிளீஸ் கொஞ்சம் அந்த பாருங்கள் மஞ்சள் கோடு இருக்கின்றது, அந்த கோட்டுக்கு அப்பாலே நின்று பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. ஆனால் சற்று விலகி நில்லுங்கள். இந்தியாவில் நிற்கிற தங்கச்சியாக்கள் இந்த வாகனத்தை தான் பாத்தீங்கன்னா கட்டி எடுக்கப்படுது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். இந்த நேரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த மஞ்சள் கோட்டுக்கு அப்புறமாக இங்கே அனைத்து அவருடைய ரசிக உள்ளங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிகழ்வை அவர் செய்யப்படுவது அவருக்கு எந்த ஒரு இடையூறு வளைத்தாலும் நீங்கள் கண்கொள்ளா காட்சிகளா இருந்தாலும், ஆனால் யாராவது இந்த நிகழ்வை நீங்கள் உங்களுடைய காதுகளில் பொருத்தி உங்களுடைய வாகனத்தை இழக்க முயற்சிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் பல ஆண்டுகளாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்பொழுது தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். அவர் பல நாடுகளில் சென்று பல உள்ளங்களில் இடம் நிகழ்வானது அவருடைய இது காதுகளிலாலும் அந்த கனரக அந்த மகேந்திரா கூலர் வாகனத்தை இப்பொழுது உங்களுக்கு இந்த இடத்திலே சாகசம் செய்ய இருக்க விட வேண்டாம். அங்காலே பின்னுக்கு நீங்கள் சொன்னா வழியா பார்க்கலாம். தானே நீங்க கல்லுக்கு விழுந்தீங்கன்னா உங்களை கொண்டு போறதுக்கு அந்த வாகனம் தான் இது அந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் புருஷன் அவர்கள். இந்த வாகனத்தை வெகு வேகமாக இதோ ஓடி சென்று நிறுத்திக் கொண்டிருக்கின்றார். அனைவரும் ஓரமாக இருந்து அந்த நிகழ்வை கண்டு கழிக்குமாறு கேட்டு நிற்கின்றோம். அவருடைய வீர சாகச நிகழ்வில் இரு காதுகளினாலும் அந்த கனரக வாகனத்தை இதை இழுத்து செல்லும் காட்சி திருச்சிறுமையாக்கு உங்களுடைய ஆதரவை சின்ன விஷயம் மாதிரி கடகடன் எடுத்துக்கொண்டாங்க ஐயா. சாதாரண விஷயம் உங்களுக்கே ஒரு இது முதல்ல நீங்க செய்யறீங்களா? அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை யானைக்கு பலம் தும்பிக்கின்றாங்க, ஆனா எனக்கு பலம் நம்பிக்கை. பல இந்த இடங்களில் இருக்கின்ற
அழகான காட்சிகளை அழகான அப்படியே நாங்கள் கடற்கரை பக்கம் போய் பார்ப்போம். கடமைப்படுவதற்கு கிட்டத்தட்ட நான் எத்தனையோ வருடங்களாக 1900 இப்போ பார்த்தா அங்கால நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சது. இங்கே கடற்கரை பக்கம் வந்து பார்த்தா அவ்வளோ வாக்கில் நிற்கணும்னு பாருங்க. அம்மா வரையில எனக்கு அண்ணியோட தான் வந்தவா அந்த வேற என்ன நம்பி தான் விட்டோம். கடற்கரைக்கு சின்னால் தானே சின்னால் ஆள் வழியால் தான் அப்படியே நாங்கள் இந்த காலையை வந்து முடிஞ்சு கொள்வோம் மேலே இதோட அப்போ இந்த காலையை முடிச்சு கொள்கிறோம்.